பேசிக் டைலரிங்கில் முதல்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம முதல்ல டெய்லரிங் மிஷின் இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே அடுத்தடுத்தது நம்ம ஒரு திங்ஸாக நம்ம வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு மிஷின் இருந்து ஒரு கிளாத்து, இந்த மாதிரி மஸ்லின் கிளாத்தாக இருந்தாலும் சரி, ரேஷனில் கொடுக்கக்கூடிய இந்த வெள்ளை வேஷ்டி மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை அது இல்லாமல் இப்போ பெட் கவர்லாம் ஒரு கிழிஞ்சிருக்கு, அதை நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த டெய்லரிங் மிஷின், அப்புறம் ஒரு கிளாத்து, இந்த மாதிரி இன்ச் டேப்பு இந்த 1/2 இன்ச், இந்த மாதிரி 2 வெரைட்டிலையும் இருக்கும். சின்ன சைஸ்லேயும் இருக்கும், இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் இருக்கும். இந்த மாதிரி 2 இன்ச் டேப்பு. அதுக்கப்புறமா சிசர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சிசர். இது பிளாஸ்டிக் ஹேண்டில் வச்ச சிசர். பிகினர்ஸ் இந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் வச்ச சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரிம்மர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பெரிய சிசரே எடுத்து ஒரு த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பேர்ல் பின்னு. இந்த பின் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது மூவ் ஆகாமல் இருக்க யூஸ் ஆகும். சாக் மார்க்கர்லேயே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது சாக்கு. இது இந்த வாட்டர் எரேசபிள் பென்னு. இது நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இது வேக்ஸ்லேயே பென்சில், இந்த மாதிரி த்ரெட்டில் அந்த வேக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பென்சில் மாதிரி டைப்லேயும் இருக்குது. அதே மாதிரி நம்ம சாக் டைப்லேயும் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம அயர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த மார்க்கிங் எரேஸ் ஆகிடும். ஆனால் நம்ம லைட் அதோட இது ஷேட் நமக்கு தெரிய தான் செய்யும். இது வேக்ஸோட சாக். இதெல்லாம் மார்க்கிங்க்கு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ். அதுக்கப்புறம் நீடில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நீடில் த்ரெட்டர், அந்த நீடிலில் நம்ம த்ரெட் கோர்க்கக்கூடாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மிஷின்லேயா இருக்கட்டும், இல்லை நம்ம ஊசிலையா இருக்கட்டும், இந்த மாதிரி 1க்கு 2 வாங்கி வச்சுக்கிறது நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய செட்டாக வாங்கலைனாலும் ஒரு 2 செட்டு, இந்த நம்பர் 8, 9 அந்த மாதிரி சின்ன சைஸ் நீடில்ஸ் நமக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது கையில் நம்ம சேஃப்காக தம்பிள் அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பீஸா கட்டர் மாதிரி இருக்கும். இது என்னென்னா அந்த ட்ரேசிங் வீலு. ஒரு பேப்பரில் இருக்கிறத ஒரு கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கேல் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஸ்கேல் இருக்குது. இதில் ஃப்ரெஞ்ச் கர்வ், எல் ஷேப்பு, அப்புறம் எல் ஷேப்பு, அப்புறம் நம்ம உடன் ஸ்கேலு. இதில் ஸ்டார்டிங்கில் நமக்கு நார்மல் ஸ்கேல் மட்டும் இருந்தால் கூட போதும். இது சீம் ரிப்பேர் நம்ம தையல் தேவையில்லாமல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதை பிரிக்கிறதுக்கு. இந்த மெட்டீரியல் எல்லாம் இல்லைனாலும் பேசிக்காக ஒரு கிளாத்து, ஒரு சாக்கு, ஒரு இன்ச் டேப்பு, ஒரு சிசர், ஒரு ட்ரிம்மர், சீம் ரிப்பேர். தப்பாக தைச்சிட்டோம், நமக்கு மிஸ்டேக் இருக்குன்னா அதை பிரிக்கிறதுக்கு ஒரு சீம் ரிப்பேர். இது மட்டும் இருந்தால் கூட போதும், நம்ம டைலரிங் கற்றுக்க முடியும். தேங்க்யூ.